உங்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம், யோகி என்பவர் யார்? யோகிக்கும் சாதாரண மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், யோகி என்பவர்கள் மிக நீண்ட காலம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்கள், இடைவிடாது கோவில்களுக்கு செல்பவர்கள், தவம் மேற்கொண்டவர்கள், அதாவது தபஸ் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று சாதாரண மனிதனுக்கு, சில மனிதர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, அவங்க உயரிய நிலை அடைந்தவர்கள். சில மனிதர்கள் அவங்களுக்கு அடிக்கடி கோபம், பொறாமை, பேராசை, பிறரை துன்புறுத்துவது, சைக்கோ என்று சொல்லுவார்கள், அது போன்ற நிலைகள், காமம் போன்ற தேவையற்ற நிலைகளில் அதிகமாக உழன்று கொண்டு இருப்பவர்கள். இது போன்ற சாதாரண மனிதர்களுடைய நிலைகளில் இருந்து மாறுபட்டு தெய்வீக நிலையை அடைந்தவர்களுக்குத்தான் மேம்பட்ட நிலை, உயரிய நிலையை அடைந்த சாதுக்களுக்கு பெயர்தான் யோகி என்று பெயர். அவர்கள் சித்தர்களுக்கு நிகரானவர்கள். இவர்களுடைய யோகிகள், ஞானிகள், தவசிகள், இவர்களை எல்லாம் நாம் முக்கியமான நாளில், அதாவது பௌர்ணமி தினங்கள், வியாழன் தோறும் வழிபாடு செய்வது நன்று. இப்போ ஒரு சாதாரண மனிதனும் இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் தவிர்த்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் யோகி நிலையை அடையலாம் என்று கூறுகிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். தேங்க்யூ.